ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான்கள் பல பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 8th சோசியல் சயின்ஸ் ஸ்டாம்ப் டூவில் உள்ள முதல் லெசன் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இதில் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உண்டு. அந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கூற்று வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். ஓகேவா, இந்தியாவில் வந்து பல்வேறு நம்பிக்கைகள், மதம், மொழி, இனம் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இந்தியா வந்து ஒன்றாக ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுது, ஒரே மாதிரி மதிக்கிறது. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது. ஓகே, இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் வந்து தேசியம் அப்படிங்கிறது கண்ணோட்டம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு வந்து கூறியிருப்பார். கேட்கலாம், இந்த கூற்று கொடுத்துட்டு யார் கூறியது அப்படின்ட்டு கேட்கலாம். ஓகேவா, அடுத்த செகண்டு சமய சார்பின்மை. ஓகேவா, சமய சார்பின்மை அப்படிங்கிறது வார்த்தை வந்து எங்கேருந்து எப்படி உருவானுச்சு அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வார்த்தை சமய சார்பின்மை வார்த்தை வந்து லத்தீன் சொல்லான செகுலம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையிலிருந்து தான் வந்து உருவாகிறது. செகுலம் அப்படின்னா வந்து மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா, இது இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார், ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். ஓகே, அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லத்தீன் சொல்லான செகுலத்தில் இருந்து செக்குலரியம், ஓகேவா, செக்குலரியம் அப்படின்ட்டு ஒரு பதத்தை வந்து உருவாக்குறாரு. செக்குலரியம் அப்படின்னா வந்து என்னதுன்னா சமய சார்பின்மை அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ சமய சார்பின்மை வார்த்தை வந்து எப்படி தான் வந்து உருவாக்குறது. கேள்வி வந்து எப்படி கேட்பாங்கன்னா, சமய சார்பின்மை எந்த மொழியிலேருந்து உருவாக்கப்பட்டது வரப்பட்டது அப்படின்னா வந்து லத்தீனு. உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்டோன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். ஓகேவா, ஸோ இந்த 2 கேள்வி வந்து கேட்கலாம். அடுத்து ஆத்திகம். ஓகேவா, ஆத்திகம் வந்து என்ன? கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றவர்கள் வந்து ஆத்திகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார்கள். ஆத்திகத்துக்கும் சமய சார்பின்மைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு கொடுத்துருப்பாங்க. சமய சார்பின்மை அப்படின்னா வந்து என்னென்னா, அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாது. ஓகேவா, ஆத்திகம் வந்து கடவுள் மற்றும் கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்கள். ஆனால் சமய சார்பின்மைங்கிறது என்னென்னா, அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதை வந்து அரசு போய் வந்து தலையிடாது. அதான் மேட்ரு. ஓகேவா, அரசோ சமயம் அதே மாதிரி ஒரு சமயம் வந்து அந்த கவர்மெண்ட்டை வந்து புஷ் பண்ணாது, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அரசோ சமயமோ வந்து ஒன்றோடு ஒன்று விவகாரத்தில் வந்து தலையிடாது. அடுத்தது சமயம். அடுத்த ஒரு கூற்று கவிஞர் இக்பால் வந்து கூறியிருக்காரு, சமயம் நமக்கு பகைமைமை சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படின்ட்டு ஒரு கூற்று வந்து சொல்லியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அசோகரோட 12வது பாறையில் வந்து ஒரு அரசாணை வந்து இருக்கும். ஓகே, அந்த அரசாணையில் வந்து என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு அரசுங்கிறது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது, எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ குற்றம் சாட்டவும் செய்யாது, செயல்படவும் செய்யாது அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கும். ஓகேவா, இது வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே வந்து எழுதிட்டாங்க. ஓகே, கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே வந்து அசோகர் வந்து எழுதிட்டார். இவர் தான் வந்து இதை எழுதின முதல் பேரரசர் ஆவார். ஸோ அதில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மதத்தின் மீதும் வந்து சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இந்த மதம் இப்படி பண்ணிட்டாங்களா, அந்த மதம் இப்படி பண்ணிட்டாங்களான்ட்டு பொறாமை இருக்காமல் சகிப்புத்தன்மை வந்து இருக்க வேண்டும். அதே மாதிரி மற்ற மதங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு கூறியிருப்பார். அதுமாதிரி சமய சார்பற்ற நாடு அப்படின்னா வந்து என்ன? சமய சார்பற்ற நாடுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு எடுத்துக்காட்டு. சமய சார்பற்ற நாடுக்கு இந்தியா எடுத்துக்காட்டு. சமயம் சார்ந்த நாடுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்துக்காட்டு. ஓகே, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து எந்த ஒரு சமயத்தையும் வந்து பெருசாக போற்றி அவங்களுக்கான வேலை வாய்ப்பில் வந்து முக்கியத்துவம் வந்து கிடையாது. எல்லாரும் சமம் அப்படின்றது தான் வந்து இந்தியாவோட கொள்கை. பாகிஸ்தானில் வந்து முஸ்லீம்களுக்கு தான் வந்து வேலை வாய்ப்பில் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படும். ஓகேவா, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அனைத்து சமயத்தினரையும் வந்து ஊக்குவிப்பார்கள். வரி வசூல்லாம் கிடையாது. இந்த முகலாயர்கள் காலத்தில் முஸ்லீம்கள் அல்லாதவர் வந்து ஜிஸ்யா வரி வந்து செலுத்தணும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து எந்த விதமான வரி வசூலும் கிடையாது. ஒரு சமய சார்பற்ற நாடுனா வந்து அனைத்து சமயத்தையும் வந்து பாதுகாக்க வேண்டும், ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ண வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். வரி வசூல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, இதுதான் வந்து சமய சார்பற்ற நாடுக்கான ஒரு முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். அடுத்த முகலாய பேரரசர் அக்பர். ஓகே, அக்பரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சகிப்புத்தன்மை கொண்ட கொள்கையை வந்து பின்பற்றினார். தீன் இலாஹி, அதாவது தெய்வ நம்பிக்கை வந்து வச்சுருந்தார். அடுத்தது சுல்இ குல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா, அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம்.
இது ரெண்டுமே வந்து ஒரு அமைப்பு, ஓகேவா. தீன் இலாஹி சுல்கி குல் அப்படிங்கிறது ஒரு 2 அமைப்பு வந்து வச்சுருக்காரு. தெய்வீக நம்பிக்கை, அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். ஓகே, அடுத்தது வந்து இந்த சமய சார்பற்ற அப்படிங்கிறது இந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும், அது நடைமுறைக்கு வரும்போது வந்து கிடையாது, ஓகே. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதும் கிடையாது. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த போதும் வந்து அரசியலமைப்பில் வந்து இந்த சமய சார்பற்ற இந்த சொல் வந்து கிடையாது. இது வந்து எப்போ சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் முகவரியில் வந்து இந்த சமய சார்பற்ற சொல்லை வந்து சேர்க்கிறாங்க, ஓகே. முகவரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சமய சார்பற்ற இந்த சொல் வந்து இருக்காது. அதற்கு அப்புறம் தான் வந்து இந்த 42வது சட்டத்திருத்தத்தின்படி அதை வந்து சேர்க்குறாங்க. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு, ஓகே அப்படின்ட்டு 5 வார்த்தைகளை வந்து இப்போ வந்து இருக்கிறது. இந்த சமய சார்பற்ற வார்த்தை வந்து 42வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கிறாங்க, ஓகே. இப்போ சமய சுதந்திரம், ஓகேவா. இந்த இதுதான் சமய சார்பற்றங்கிறது தான் சமய சுதந்திரம். இந்த சமய சுதந்திரம் வந்து இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1954 வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து நடக்குது. பம்பாயில் வந்து ரத்திலால் வழக்கு வந்து ஒன்று இருக்குது. பம்பாயை சேர்ந்த ரத்திலால் வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டவருக்கும் வந்து இந்த சமய சுதந்திரம் வந்து கொடுங்க அப்படின்ட்டு கூறப்படுகிறது. கேட்பாங்க, எந்த வழக்கின் மூலம் வெளிநாட்டவருக்கும் சமய சுதந்திரம் வழங்கப்படுகிறது அப்படின்னா வந்து பம்பாய் ரத்திலால் வழக்கு, ஓகேவா. ஓகே, அடுத்தது கஜிராவில் வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு இந்து கோவில் இருக்குது. அந்த இந்து கோவிலில் வந்து சிகரம், கோபுரம் மட்டும் இல்லாமல் சமண விதானம், புத்த ஸ்துவாபி, இஸ்லாமிய குவி மாடம் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து எதை உணர்த்துக்குதுன்னா எல்லா சமயத்தையும் வந்து ஒன்றா வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுறதா வந்து இந்த கோவில் மூலயமா வந்து நிரூபிக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு 5 ஆர்டிக்கல் உண்டு, ஓகேவா. அந்த 5 to 6 ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் பார்த்துக்கிட்டா முடிஞ்சு இந்த லெசன், ஓகே. பிரிவு 15 சமயம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், இதை வந்து அடிப்படையாக வந்து கொண்டு பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது, ஓகேவா. சமயம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், இதை வந்து அடிப்படையாக வச்சு பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது. பாகுபாடை வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து தடை செய்கிறது. அடுத்தது பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பை வந்து ஆர்டிக்கிள் பிரிவு 16 வந்து அளிக்கிறது. பிரிவு 25 1 வந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும், பின்பற்றவும், பரப்பவும் உரிமை வந்து வழங்குகிறது, ஓகே. இந்த பிரிவு, இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, கேட்கலாம், ஏன்னா புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது பிரிவு 26ங்கிறது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் இது பிரிவு. அடுத்த 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுக்கக்கூடாது, ஓகேவா. இந்த ஜிசியா வரி மாதிரி நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் ஜிசியா வரி வந்து கட்டணும், முஸ்லீம்லாம் இல்லைன்னா ஜிசியா வரி கட்டணும். அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது, ஓகே. இதுதான் கான்செப்ட்டு. அடுத்த சில கல்வி நிறுவனங்களில் வந்து மதம் சார்ந்த நடைபெறும் சமய போதனைகள் மற்றும் அல்லது சமய வழிபாடு அதில் வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இப்போது சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து ப்ரேயர்ஸ் வந்து நடக்கும். அந்த ப்ரேயர்ஸில் வந்து ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸு, முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கலந்து கொள்ள விருப்பம் இருந்தால் கலந்து கொள்ளலாம், விருப்பம் இல்லைனா கலந்து கொள்ள வேண்டாம். நான் படித்த ஸ்கூல்ஸ்லாம் அப்படி தான். பக்கத்துலேயே சர்ச் உண்டு. அந்த சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்டின் பாய்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மந்த்தில் ஒரு 2-3 டைம்ஸ் போவாங்க. அப்போது கிறிஸ்டின் அல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து சரி கிளாஸில் இருந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பிரிவில் வந்து சொல்கிறாங்க. பிரிவு 29 2 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை, ஓகேவா. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் வந்து எந்த விதமான சமய பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சமய பாகுபாடு மட்டும் இல்லை, எந்த பாகுபாடுமே வந்து இருக்கக்கூடாது. அடுத்த கடைசி வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு, அக்பர் கல்லறை வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா சிக்கந்தரா, ஓகே, ஆக்ரா பகுதியில் உள்ள சிக்கந்தரா வந்து அமைந்துள்ளது. இது வந்து இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் வந்து இந்த கல்லறையில் வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்ட்டு அக்பர் வந்து வலியுறுத்தினார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய கல்லறை வந்து இஸ்லாம் மட்டும் இல்லாமல் எல்லா சமயத்தை சேர்ந்த கூறுகளும் முக்கியமான இது இருக்கணும்,
ஓகேவா? முஸ்லீம்களுக்கான கட்டட பாணி இல்லாமல் ஹிந்துஸு அடுத்த மற்ற எல்லா இதுவுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு கூறியிருப்பார். ஓகேவா? ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோதான். இதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.